கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு 19 13 11 15. இங்கே பாருங்க, பரலோக ராஜ்யம் யாருது என்று கேட்டால் சிறு பிள்ளைகளை காரணம் காட்டி ஏசப்பா சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது நம்முடைய தகப்பன் இயேசு சிறு பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறார். ஏன்னா சாமுவேல்கிட்ட தான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தேவன் என்ன செஞ்சார், பேசினார். அப்போ அந்த நாளில் இந்த வேலையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்வது என்று கேட்டால், சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வரவிடுங்கள் என்று இயேசுவானவர் சொல்றார். அவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து சொல்றாரு, உங்க பிள்ளைகளை எல்லாத்தையும் என்கிட்ட என்ன செய்யுங்க, வரவிடுங்க அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்துல வரவிடுறோமா, தேவனிடத்துல வரவிடுறோமா, அல்லது மற்ற எந்த காரியத்துக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்புறோமா என்பதை அலசி பார்க்க வேண்டும். முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், பிறகு உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பெற்றோர்களை பார்த்து தேவன் சொல்றாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள். உங்க பிள்ளைகளை என்ன செய்யுங்க, என்கிட்ட வரவிடுங்க. உங்க பிள்ளைகளை என் சமூகத்தை வரவிடுங்க. உங்க பிள்ளைகளை என் சமூகத்தில் ஜெபிக்க வைங்க. உங்க பிள்ளைகளை என் சமூகத்தில் துதிக்க வைங்க. உங்க பிள்ளைகளை வேதம் வாசிக்க வைங்க. உங்க பிள்ளைகளை எனக்காக வாழும்படி செய்யுங்க. உங்க பிள்ளைகளை எனக்காக ஊழியம் பண்ண வைங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து சாமுவேலை போல தேவனோடு உறவாடுவதற்கு உங்க பிள்ளைகளை என்ன செய்யுங்க, அனுப்புங்க அப்படிங்கிறார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் அப்படிங்கிறார். ஆனா இந்த சிறு பிள்ளைகளை வரவிடாம தடுக்கிறாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, அவர்களை தடுக்காதீர்கள், அவர் என்னிடத்துல வரவிடுங்கள். ஏன்னா பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அவர்களை போல யார் மாறுகிறார்களோ பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று அவர் சொல்கிறார். ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலையில பார்த்துக்கொள்ளுங்க, இன்னைக்கு குடும்பத்துல நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும், பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வைக்கிறோம். ஆனா அந்த பிள்ளைகளை கர்த்தரிடத்திலே நாம் வரவிடுகிறோமா, இயேசுவினிடத்தில் வரவிடுகிறோமா, தேவ சமூகத்தில் அமர விடுகிறோமா? யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வருது, காலேஜ் விட்டு வருது, அந்த சாயங்காலம் 7 மணிக்கு மேலே அது எங்கே போகுது, என்ன செய்யுது, வெளியே போயிட்டு வரண்டு போகுது. ஆனால் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஆலயத்தில் ஒரு காரியம் நடக்கும்போது, ஒரு கூட்டம் நடக்கும்போது, நீ ஆலயத்துக்கு போ, நீ கூட்டத்துக்கு போ, நீ ஜெபத்துக்கு போ அப்படின்னீங்கன்னா, நீ இயேசுக்கிட்ட உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யறீங்க, நீங்கள் வர விடுறீங்க. தேவ நாமத்தை மையப்படுத்தும்படியாக நீ வீட்டுக்கு போ, சர்ச்சுக்கு போ, நீ தேவனுடைய ஊழியத்தை செய்யி அப்படி என்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யணும், இயேசுவின் இடத்துல என்ன செய்யணும், வர வைக்கணும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு அநேக இடங்களில் பார்த்துக்கொள்ளுங்க, பிள்ளைகள் கெட்டு போறதுக்குண்டான வழிவாசல் நிறைய திறக்கப்பட்டு விட்டன. பிள்ளைகள் எந்த வழியில கெட்டு போக வேண்டும், காலேஜில் படிக்கிற பிள்ளைய பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கெட்டு போவதுக்குண்டான வழி நிறைய ஓப்பன் ஆயிருச்சு. 8ஆவது படிக்கிற பிள்ளை டாஸ்மாஸ் கடையில் போய் பிராந்தி கல்ல போய் தண்ணி அடிக்குது, தெரிஞ்சுக்கோங்க. 8ஆவது படிக்கிற பையன் தண்ணி அடிக்க போறான். அப்ப எந்த அளவுக்கு வளர்ச்சி. அந்த காலத்தில் 8ஆவது படிக்கிறவங்க தண்ணி அடிக்க மாட்டாங்க, பிள்ளைகள் அப்படி வளர்க்க மாட்டாங்க. இன்னைக்கு பெற்றோர்களுக்கு தெரிந்தே பிள்ளைங்க என்ன செய்யுது, தண்ணி அடிக்குது. பெற்றோர்களுக்கு தெரிஞ்சே என்ன செய்யுது, போயிட்டு இருக்கு இன்னைக்கு பிள்ளைங்க. இன்னைக்கு பெற்றோர்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க டாவ் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு மயங்காரன் சொல்றான், ஏமா அந்த பிள்ளை நீ ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னமா செய்ய அப்படின்னு கேட்குறேன். மயங்காரன் ஏன்னா இப்படி சொல்ற அப்படிங்குது அம்மா. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அந்த காலத்தில் எம்மா அப்படின்னு சொன்னா சரி அட்டி விழுகும். ஆனால் இந்த காலத்தில் எப்படி இருக்கு, சூழ்நிலை எல்லாம் மாறி போச்சு இன்னைக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை, ஒரு கெட்டுப்போன ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பிள்ளைகள் வாழ்க்கையிலே உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது, தேசங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், கர்த்தருக்காக வாழ வேண்டும், கர்த்தருக்காக எழும்ப வேண்டும், கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்திலே நம்முடைய பிள்ளைகளை இயேசுவிடத்தில் வரவிடணும். அப்படி என்றால் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள், பெற்றோர்கள், நீ பைபிள் படி, நீ செபி, நீ துதி, நீ பைபிள் படிச்சியா, நீ ஜெபிச்சியா, துதிச்சியா அப்படின்னு பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும், போதிக்கணும், பராமரிக்கணும். நம்ம அப்படி சொல்வது கிடையாது. இன்னைக்கு உலகபரமான காரியங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்க, இடம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தவறான வழிகளுக்கு போகாமல் இருப்பதுக்கு அதில் 5ல் வளையாதது 50ல் என்ன செய்யாது,
வளையாது. அதே போலதான் இப்போதிருந்தே பிள்ளைகளை நம்ம கண்காணித்து கரெக்டாக நம்ம பிள்ளைகளை வளர்த்தோம் என்றால் வரும் நாட்களிலே பிள்ளைகள் ஒரு சந்தோஷமான ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. பாருங்க, பெங்களூரில் ஒரு இடத்துல காலேஜில் படிக்க அனுப்பியிருக்காங்க பிள்ளைகளை. அப்போ அந்த ரூமில் தங்கும்போது ஒரு ஜென்ஸும் லேடிஸும் தங்கி சேர்ந்து இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ரூமில் தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்திருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் படித்து முடித்த உடனே அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போன உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க கிராமத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. கல்யாணம் வைக்க ரெடி பண்ணிட்டு நாளைக்கு கல்யாணம் பார்த்துக்கொள்ளுங்க, எல்லா செலவும் பண்ணிட்டாங்க பார்த்துக்கொள்ளுங்க. அந்த பிள்ளை எந்த ஊர்லேருந்து அது என்ன செஞ்சிருச்சு, நேராக அந்த கிராமத்துக்கு வந்துருச்சு. நாங்கள் 3 வருஷமாக ஒரே ரூமில் இருந்திருக்கிறோம், என்னை இவன் கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னா, ஆனால் இப்போ வேற கல்யாணம் பண்ணுறான், அவனை கல்யாணம் முடிக்க விட மாட்டேன், கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி தாராள பண்ணுது. கிராம மக்கள்லாம் அசந்து போயிட்டாங்க, அரண்டு போயிட்டாங்க. கடைசியில் அந்த கல்யாணம் என்ன ஆகி போச்சு, நின்று போச்சு. அப்போ அந்த பிள்ளை அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த பிள்ளைய சரியான முறையில் வளர்த்து ஆளாக்கலை. உலகபரமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செஞ்சாங்க, ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. கடைசியில் இப்படிப்பட்ட பெருத்த அவமானம் அந்த பெற்றோர்களுக்கு ஏற்பட்டது. இது உண்மையில் நடந்த ஒரு காரியம். பெற்றோர்களுக்கு என்ன செஞ்சு ஏற்பட்டிருக்கு. அப்போ உண்மையில் நடந்த காரியம். இன்னொரு காரியம் பார்த்து கொள்ளுங்க. அருப்புக்கோட்டை பகுதியில் ஒரு மகளை காலேஜில் படிக்க வச்சிருக்கிறாங்க. படிக்க வச்சு வேலைக்கு சேர்த்துருக்காங்க பார்த்துக்கொள்ளுங்க. வேலைக்கு சேர்த்து வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கு. இவங்களும் பிள்ளை வேலை பார்க்குது, ஹாஸ்டல் தங்கி வேலை பார்க்குது அப்படின்ட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா திடீர்னு என்ன செய்யுது, அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம், உடனே கிளம்பி வாங்க அப்படின்ட்டு. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. கடைசியில் போனால் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா என்ன விவரம் கேட்கும்போது, இவனை நான் 3 வருஷமாக லவ் பண்ணுறேன், அதனால் நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்க. உடனே கேட்குறாங்க, போலீஸ்காரங்க கேட்குறாங்க, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியா, இவங்க கூட போறியா? அவங்க அம்மா அழுகுது. அப்பா அழுகிற, மகளே என்னம்மா இப்படி செஞ்சுட்டு, அப்பா தான் உனக்கு எல்லாம் பார்த்துக்கிற மாமான்னு சொல்லி அழுகிறார். அதுக்கு அந்த பிள்ளை இல்லை மாட்டேன்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சிட்டு இவன் பக்கம் தான் போவேன் அப்படிங்குது. அப்போ அவங்க அப்பா கதறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க அம்மா கதறுது, ஐயோ நான் பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறேனே, என்னைய வேணான்றே சொல்கிறியம்மா, என்னம்மா அது அப்படின்னு சொல்லி ஓன்னு கத்துது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த எஸ்ஐ அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா கத்தாதீங்கம்மா, இருங்கம்மா, என்ன செய்யுது, நீங்கள் பிள்ளையை பெற்றுட்டீங்க, நீங்கள் சரியாக பிள்ளையை கண்காணிக்கலை, நீங்கள் சரியாக பிள்ளையை கவனிக்கலை, எனக்காண்டு பிள்ளையை விட்டுட்டீங்க, எனக்காண்டு வேலை பார்த்தா மாதமாக சம்பளம் வந்தால் போதுன்னு விட்டுட்டீங்க. ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்து ஒழுக்கமாக இருக்கா, நல்லா இருக்கா, நீங்கள் கவனிக்க விட்டீங்க. அப்போவே பிள்ளையை கவனிக்கணும், பிள்ளையை பார்க்கணும். தப்பு உங்கள் மேலே இருக்குது, பெற்றோர் மேலே தப்பு இருக்குது. இப்போ தருக்கிட்டு போய் வேறு வழியில் போயிருச்சு, அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாதுமா. இந்த வயசை தாண்டிடுச்சுன்னா அந்த பிள்ளை இஷ்டப்படி நாங்கள் திருமணம் முடித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த வயசு வர வரைக்கும் பொறுமையாக இருந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க. கடைசியில் உனக்கு எனக்கு உறவு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க தாய் கிளம்பி என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீடு ஒரு செத்த பிரேத வீடு மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. பெத்த மகளை இழந்துட்டு அவங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணி, லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி பிள்ளையை படிக்க வச்சு கடைசியில் அந்த பிள்ளை வேறு ரூட்டில் போயிடுச்சு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்படிப்பட்ட சம்பவங்கள் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்குது, என்னால் சொல்ல முடியும். எவ்வளோ ஃபோன் கால் வருது தெரியுமா? அப்போ இதுக்கு என்ன காரணம்? பிள்ளைகளை சரியான முறையில் பெற்றோர்கள் கண்காணிக்கிறது கிடையாது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பிள்ளைகள் என்ன செய்யுது, இன்னைக்கு பெற்றோர்கள் பேச்ச பிள்ளையை கேட்கறது கிடையாது. அது இஷ்டத்துக்கு ஆடுதுக்கு, அது இஷ்டத்துக்கு போதுங்க, நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படிங்குதுங்க. அப்படி சூழ்நிலை வருதுன்னு கேட்டா, நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம 5 வயசுலேயே 6 வயசுலேயே கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை வளர்க்காம, வேதத்தை போதிக்காம, வசனத்தை போதிக்காம, அதை சொல்லி கொடுத்து இப்படித்தான் கீழ்படி இப்படித்தான் இருக்கணும், அப்பா அம்மா கீழ்படி அப்படி சொல்லி கொடுக்காம வளர்த்தனால, சுகபோகமா வளர்த்தனால, தேவைகள் உடனே கேட்டவன கொடுத்த உடனே அதுகளுக்கு என்ன துளிவிட்டு போயிருது. அப்ப அது இஷ்டத்துக்கு என்ன செய்துக போதுக வருதுக. கடைசியில் பெற்றோர்கள் வெட்கப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன செய்து வந்து விடுகிறது. அதனால தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், பிள்ளைகளை கண்ணுங்கருத்தமா சின்ன பிள்ளை இருக்கா, சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த பிள்ளைகளை என்ன செய்யணும், கண்ணுங்கருத்தம் வளர்க்கணும். அதுதான் வசனம் சொல்லுது பாருங்க, உபாகமம் 6:8-9. இங்க கவனிங்க, இங்க பெற்றோர்கள் என்ன செய்யணும், இங்க இதுல எழுதியிருக்கிற கட்டளையை பூரா நீ உயரத்தில் கருத்தாய் எழுதி உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கருத்தாய் நீ போதிக்க வேண்டும். யாருக்கு போதிக்கணும்? நீ வெளியே போய் போதி, நீ சுவிசேஷம் சொல்லு அப்படி இல்லை. நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு போதிக்கணும். உன் குடும்பத்தில் நீ பெத்தெடுத்த பிள்ளைகளுக்கு உன் பிள்ளைங்க எப்படி இருக்கிறது, உன் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை போதிக்கணும். எப்படி போதிக்கணும் சொல்லப்பட்டிருக்கு, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். சும்மா சாதாரணமா போதிக்க கூடாது, அசால்ட்டா போதிக்க கூடாது. நீ கருத்தாய் போதிக்க வேண்டும். எப்படி போதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது, வழியிலே நடக்கும் போது, படுத்துக் கொண்டு இருக்கும் போது, எழுந்திருக்கும் போது அவைகளை குறித்து பேசி. எப்படி போட்டிருக்கு, நீ உட்காரும் போதும் அதை குறித்து பேசு, நீ நடக்கும் போதும் அவை குறித்து பேசு, நீ தூங்கும் போதும் அதை குறித்து என்ன செய்ய பேசு. எதை பேச வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தை கட்டளைகளை அதை நீ கருத்தாய் பேச வேண்டும்.
கருத்தாய் நீ பேச வேண்டும். எத்தனை தேவையில்லாத காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிற இன்னைக்கு அதை பேசக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்றாரு, அதை குறித்து நீங்க கருத்தை என்ன செய்யணும், பேசணும். அப்படி பேசும்போது தான் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் சந்ததி நல்லா இருக்கும். இன்னைக்கு பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க பிள்ளைகளை கெட்டு போறதுக்குண்டான வழிகள் நிறைய உருவாயிருச்சு. இன்னைக்கு செல்லுல எல்லாம் வந்துருச்சு. ஒரு 2 மணி நேரம் செல்லுல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு டைம் அதில் பாஸ் ஆகிட்டு இருக்கு தெரியுமா? கருத்தாய் போதிக்கணும். நீ அதை ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் யூஸ் பண்ணணும். பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், இதில் தான் கண்ணுக்கருத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை கருத்தா போதிக்கணும். ஐயோ என் பிள்ளை பெரிய பையன் ஆகிட்டான், பரவாயில்ல, நீ சொல்ல வேண்டியது சொல்லிடு. ஐயோ என் பிள்ளைக்கு 22 வயசாச்சு, என் பிள்ளைக்கு 20 வயசாச்சு, அவன் இனிமேல் எங்கே கேட்க போறான்? இல்ல, நீ வசனத்தை போதிச்சிரு, ஏன்னா நீ விதைச்சிரு, தண்ணி பாய்ச்சிரு, வேலையை செய்கிற தேவன் உன் பிள்ளைக்கு அவர் வேலையை வைப்பாரு, உன் பிள்ளையை வாழ வைப்பாரு. நீ சொல்ல வேண்டிய கடமை நீ சொல்லிடு. என் பிள்ளைக்கு வயசு 20 ஆச்சுங்க, சொன்ன கேட்க மாட்டாங்க. இல்லங்க, நீ சொல்லிடு. அவன் கேட்கறானா கேட்கலையோ, ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, அற்புதமான வார்த்தையை உன் பிள்ளைக்கு கருத்தை நீ போதிச்சிரு. நீ இப்படி போகாதரா, இப்படி உட்காராதரா, இந்த பக்கம் போடா, இதை பேசுறா, இதை பேசாதரா அப்படின்னு சொல்லிடு. அதெல்லாம் போப்பா, அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, நீ போதிச்சுக்கிட்டே இரு, நீ சொல்லிக்கிட்டே இரு. அவன் கேட்க மாட்டேன் சொன்னாலும் நீ சொல்லிக்கிட்டே இரு. அவன் கேட்க மாட்டான், நான் சொல்லுவேன்டா, உனக்கு சொல்லிக்கிட்டான இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இரு. அந்த வசனம் உள்ளத்துக்குள்ள போய் என்னைக்காவது கிரியை செஞ்சு என் தகப்பன் இயேசு அந்த வார்த்தையை விளைய வச்சு விடுவார். அவன் மனமாறுவதற்குண்டான சூழ்நிலை என்ன செய்து விடு, உருவாக்கி விடு. அதுலதான் தேவனுடைய வார்த்தைகள் வல்லமை இருக்கு. அல்லேலூயா. இதைத்தான் தேவனுடைய பிள்ளைகளை கருத்தை என்ன செய்யணும், போதிக்கணும். நீங்க பிள்ளைங்க சரியா படிக்க முடியல, என் பிள்ளைக்கு எதிர்காலம் எப்படி தெரியல, என்ன செய்து குழப்பமா இருக்கு. இல்ல, உன் பிள்ளையை நீ கருத்தாய் நடத்த முடியும் இந்த வசனத்து மூலமாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உபாகம் 11:19-21. உபாகம் 11:19-21. நீங்கள் என் வார்த்தையில் உங்கள் இதயத்திலும் உங்க ஆத்துமால பதித்து அவைகளை உங்கள் கையில் மேல் அடையாளம் கட்டி உங்கள் கண்களின் மேல் ஞாபகக்குறிய வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. இங்க பாருங்க எப்படி போட்டிருக்கு. இன்னைக்கு பெற்றோர்கள், பெரியவர்கள் இருதயத்துல தேவையில்லாத காரியத்தை பதித்து வைக்காதீங்க, கஷ்டத்தை பதித்து வைக்காதீங்க, நஷ்டத்தை பதித்து வைக்காதீங்க, துக்கத்தை பதித்து வைக்காதீங்க, பொறாமையை பதித்து வைக்காதீங்க, முறுமுறுப்பை பதித்து வைக்காதீங்க, கசப்பை பதித்து வைக்காதீங்க. அவன் அப்படி சொன்னா, இவன் இப்படி சொன்னா, அந்த எனக்கு ஞாபகம் இருக்கு, அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டுருங்க. அதையெல்லாம் பதித்து வைக்காதீங்க. நீங்கள் எதை பதித்து வைக்க வேண்டும் என்றால், நானும் என் வீட்டாரமோ கர்த்தரை செய்விப்போம் என்கிற வசனத்தை உள்ளத்தில் பதித்து வைங்க. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தை உள்ளத்தில் பதித்து வைங்க. நீதிமான் பணமரத்தை போல செலுத்தி வளருவான், நானும் என் பிள்ளைகளை செலுத்தி வளருவேன் என்ற வசனத்தை நீங்க பதித்து வைங்க. அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன், அநேக ஜாதிகள் ஆளுவே, வெளிச்சத்தில் ராஜாக்கள் வருவார்கள், ஒளியில ஜாதிகள் வருவார்கள். இப்படிப்பட்ட வசனத்தை உங்க ஆத்துமால, உங்க இதயத்தில் நீங்கள் பதித்து வைக்கும்படி அவர் விரும்புகிறார். இந்த உள்ளத்துக்குள்ளே பதித்து வைக்க வேண்டிய காரியம், இந்த உள்ளத்திலே சேர்த்து வைக்க வேண்டிய காரியம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கற்பனை. உலகபரமான எந்த காரியத்தையும் பதித்து வைக்க வேண்டாம். இந்த வார்த்தையை நீங்கள் பதித்து வைத்தால் உங்க வாழ்க்கை நலமா இருக்கும். அப்புறம் என்ன போட்டிருக்கு பாருங்க, அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் எவைகளை குறித்து பேசுவீர்களாக, அவைகளை குறித்து என்ன செய்யணும், பேசணும். அவைகளை குறித்து என்ன செய்யணும், பேசணும். இன்னைக்கு பிள்ளை முன்னால அப்பா அம்மா மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பிள்ளை பார்க்க, இன்னைக்கு அம்மா இன்னைக்கு சோறாக்காது அப்படின்னு பிள்ளை சொல்லுது. இன்னைக்கு ஏன் அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா ஏதோ சொல்லிட்டாரு, அதனால அம்மா சோறாக்காது சிரிக்குது பிள்ளை. இன்னைக்கு பிள்ளை அதுக்கு ஒரு காரணமா, அப்பா அம்மா ஒரு காரணமா இருக்கிறாங்க. அம்மா போய் வாசல் உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்துச்சுன்னா சரி, பிள்ளை கேட்குது, என்னாச்சு இன்னைக்கு, அம்மா அப்பாவுக்கு ஏதோ பஞ்சாயத்து போல தெரியுது, சரி இன்னைக்கு அவ்வளோதான், இன்னைக்கு சோறு கிடையாது தான் அப்படின்னு பிள்ளை சொல்லுது. அப்ப பிள்ளை சர்டிபிகேட் கொடுக்குது அப்பா அம்மாவுக்கு. அம்மா கேரக்டர் பேசுது பிள்ளை, அப்பா கேரக்டர் பேசுது பிள்ளை. அப்பா ஒரு மாதிரியா இருக்கிறாரு, அம்மா ஒரு மாதிரியா இருக்கு, அம்மா மூஞ்சி டைட்டா வச்சிருக்கு, அப்பா ஒரு மாதிரியா டைட்டா வச்சிருக்காரு. இன்னைக்கு ஏதோ நடந்திருக்கு, காலையில நல்லா தானம்மா இருந்தீங்க, அதுக்குள்ள மத்தியானத்துல மூஞ்சி மாறி போச்சு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய கேரக்டர் பிள்ளை அப்படியே அறிஞ்சு வச்சிருக்கு, அப்பாவுடைய கேரக்டர் அப்படியே அறிஞ்சு வச்சிருக்கு. இன்னைக்கு பிள்ளை சொல்லுது. இன்னைக்கு பிள்ளை நம்ம கேரக்டர் சொல்லும்படியாக பெற்றோர்கள் இன்னைக்கு நடந்துக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கியா? கையா தட்டா அப்பாவுக்கு. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களும் கருத்தை என்ன செய்யணும், போதிக்கணும்.
அப்போ என்ன செய்யணும்? பிள்ளைங்க முன்னால் பெற்றோர்கள் என்ன செய்யணும்? உட்காந்து பைபிள் படிக்கணும். பிள்ளைங்க முன்னால் பெற்றோர்கள் உட்காந்து ஜெபிக்கணும். பிள்ளைங்க முன்னால் பெற்றோர்கள் சந்தோஷமா சமாதானமாக எங்கே போயிட்டு வரீங்க, உங்களுக்கு மத்தியானம் என்னங்க வேணும், மத்தியானம் என்னங்க சாப்பிட்றீங்க, செஞ்சு வைக்கிறீங்க, செஞ்சு வைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சி செஞ்சு வைக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைக்கு அது பிடிக்குது, உங்களுக்கு என்னங்க பிடிக்குது, என்ன செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பிள்ளைகளுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் வந்துடுது. உங்கள் அப்பனுக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னா அது குடும்பம் கிடையாது. சில தாய்மார் கேட்குது, உங்கள் அப்பனுக்கு என்ன வேணும் கேளு, உங்கள் அப்பனை கூட்டிகிட்டு போய் சொல்லு, உங்கள் அப்பனை திண்டு போய் சொல்லு, உங்கள் அப்பனை மத்தியானம் சீக்கிரம் வர சொல்லு, சாயங்காலம் இருக்க மாட்டேன்னு சொல்லு, இப்படி பிள்ளைகிட்ட சொல்லு அப்படின்னு அம்மா சொல்லுது. அப்புறம் எப்படி பிள்ளை திருந்து? பிள்ளை எப்படி பிள்ளைய அட்வைஸ் பண்ண முடியும்? நீ திருந்துமா, நீ உங்கள் அப்பாட்ட நல்லா பேசுமா, ஏமா நீ வேற உயிர் வாங்கிட்டு இருக்கா, போமா அப்படிங்க பிள்ளை. அப்போ பிள்ளை அட்வைஸ் பண்ண நிலைமைக்கு நம்ம வந்துடக்கூடாது. அப்போ பெற்றோர்கள் என்ன செய்யணும்? பெற்றோர்கள் தான் போதிக்கிறதுக்கு அருகதை, தகுதி. பிள்ளை பெற்றோர்களுக்கு போதிக்கிற தகுதி கிடையாது, அது வேதம் சொல்லலை. பிள்ளை அட்வைஸ் பண்றதுக்கு வேதம் சொல்லலை. தகப்பனுக்கு தாய்க்கு பிள்ளை அட்வைஸ் பண்றதுக்கு வேதம் சொல்லல. தாயும் தகப்பனு பிள்ளைக்கு தான் அட்வைஸ் பண்ண, அதான் வேதம் சொல்லுது. தாய் தகப்பனுக்கு கீழ்படிந்து, அதான் வேதம் சொல்லுது. அப்ப இன்னைக்குள்ள சூழ்நிலை தாய்க்கு பிள்ளைக்கு பிள்ளை என்ன செய்து போதிக்குது அம்மாவுக்கு. ஏமா இப்படி செய்யாதம்மா, இப்படி போகாதம்மா, அப்படி போமா, இப்படி வாமா, இப்படி தலை செய்யுமா, இப்படி கொண்டையை போடுமா, இப்படி கிளிப்பு வையுமா, அதை இப்படி செய்யுமா, நீ என்னமா இப்படி வந்திருக்க, இப்படி இது வேணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தாய் தான் என்ன செய்யணும்? பிள்ளைக்கு அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி தலை செய்வு, இப்படி கெல்லிங் எடுத்து விடாத, இப்படி சுருட்ட விடாத, இப்படி இழுத்து விடு, இப்படி கண்மை இப்படி வைக்காத, இப்படி பொட்டை வைக்காத, இப்படிலாம் செய்யக்கூடாது, ஒழுங்கா இருந்துக்க, இப்படி நெக வளர்ச்சி இப்படி போட்டுக்கிட்டு இருக்காத, கையில் போட்டு காலில் போட்டு உடம்புல போட்டு நெக தலை நீ டேண்டா போகாத, நறுக்காயிரு, அமையாரு, ஏன் இப்படி போட்டு ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அம்மா தான் பிள்ளைக்கு போதிக்க வேண்டியமே தவிர பிள்ளை தாய்க்கு என்ன செய்யக்கூடாது? போதிக்க கூடாது. அதான் வேதம் சொல்லுது. ஒரு அலையிலே சொல்லுங்க பாருங்க. நீங்கள் 22 வசனம், நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழியிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையா நீங்க கை கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உங்கள் உள்ளங்கால் மிதிக்க இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும். எப்படி போட்டிருக்கு? உங்க உள்ளங்கால் மிதிக்கிற இடமெல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? சொல்லுங்க. ஏன் உள்ளங்கால் மிதிக்கிற இடமெல்லாம் என்னுடையதா இருக்கு. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறது நல்லா இருக்கு. ஆனா இது என்ன சொல்லுதுன்னா, அவருடைய வார்த்தைக்கு நீங்க கட்டுப்பட்டு கீழ்ப்படுத்தி நடந்தீங்கன்னா உங்க உள்ளங்கால எந்த இடத்துல படுதோ அதையெல்லாம் என்ன செஞ்சிருமா? உங்களுடைய என்ன செஞ்சிரு மாறி. அடுத்த வசனம் வாசிங்க. உங்க முன்னால யாருமே அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்முடைய இருதய பலகையில தேவனுடைய வார்த்தை இருக்குங்க. இந்த தேவனுடைய வார்த்தை இன்னொரு வசனம் சங்கீதம் 19:7 வாசிங்க. சங்கீதம் 19:7 சீக்கிரம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை, கர்த்தருடைய சாட்சி பேதையும், கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையும் ஞானியமாக்குறது. கர்த்தருடைய அற்புதமான காரியங்கள் சாட்சி, அதிசயமான காரியங்கள் சாட்சி. என்ன செய்யுதுன்னா, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அதாவது குறையவே இருக்காதுங்க. இந்த வசனத்துல எந்த ஒரு காரியம் குறைய இருக்காது. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆத்மா செத்து போன ஆத்மாவை, மடிந்து போன ஆத்மாவை, தோய்ந்து போன ஆத்மாவை, துக்கமான ஆத்மாவை, கஷ்டமான ஆத்மாவை, வெறுமையான ஆத்மாவை அது உயிர்ப்பிக்கிற ஆத்மாவை மாற்றுகிற வல்லமை இந்த வசனத்தில் இருக்கிறது. இந்த வசனம் உங்க இதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 17:4 வாசிங்க. சங்கீதம் 17:4. மனுஷரின் செய்கைகளை குறித்து உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் உன்னை நான் என்ன செய்ய போறேன்? காத்துக்கொள்ள போறேன். துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமா என்ன செய்ய போறேன்? உன்னை நான் காத்துக்கொள்ள போறேன். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நம்முடைய குடும்பத்துல நம்ம எத்தனையோ இடத்துக்கு வெளியே வர்றோம். ஆனா துஷ்டமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, நஷ்டமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை வருகிறது, அநியாயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை வருகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்காமல் இருப்பதற்காக துஷ்டமான காரியங்கள் இந்த உலகத்துல பரவி கிடக்கிறது. அப்ப துஷ்டமான காரியங்கள் வாழ்க்கையில வராம இருக்குன்னா இங்க தேவனுடைய வார்த்தை பாருங்க. மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உங்களுடைய உதடுகளில் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமா என்னை என்ன செய்ய போறேன்? காத்துக்கொள்ள போறேன். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த உலகத்துல துஷ்டமான காரியங்கள் நிறைய இருக்கு. ஆனா இதுல இருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், உதடுகளின் வாக்கினாலே, உதடுகளின் வார்த்தையினாலே நாம் என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியுங்க.
இந்த ஆத்துமால இருக்கிற இந்த வார்த்தையை உங்க உதடுல நீங்க பேசும்போது, இந்த ஆத்துமால இருக்கிற அந்த வார்த்தையை நீங்க வாயில பேசும்போது, துஷ்டமான காரியங்களுக்கு என் தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமா இருந்தாலும் அது வாய்க்காத போக முடியாத தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறது. போற இடத்துல ஆக்சிடென்ட், போற இடத்துல நிந்த, போற இடத்துல அவமானம், துஷ்டமான காரியம், நிந்தையான காரியம், என்ன ஒருத்தர் கேவலப்படுத்தினான், என்ன ஒருத்தர் அசிங்கப்படுத்தினான், இப்படிப்பட்ட துஷ்டமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட துஷ்டமான காரியங்கள், அசிங்கமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வராமல் இருக்க வேண்டும் என்றால் இங்க தேவனுடைய வார்த்தை உன் உதரில் இருந்துச்சுன்னா எந்த அந்தகார வல்லமையும் உன்னை தொட முடியாது. உன் வாயில என்ன வார்த்தை வச்சிருக்கிறாய்? துஷ்டமான காரியங்கள் உலகத்திலே வந்து கொண்டு இருக்கிறது. நீ போற இடத்துல அப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கவே கூடாதுங்க. ஒரு அவமானம் வந்துடக்கூடாது, ஒரு துக்கம் வந்துடக்கூடாது, ஒரு நெருக்கம் வந்துடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்புக்கு என்ன வழி, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டா, நம்முடைய வாயில, நம்முடைய வார்த்தையில தேவனுடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, துஷ்டமான காரியம் என் வாழ்க்கையில வராமல் இருப்பதற்கு என் வாயிலே தேவனுடைய வார்த்தையை நான் வைத்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இது மாத்திரமல்ல, தீங்கான காரியத்தை கண்ணு முன்னால் வைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நல்லா பாருங்க. மனுஷர் நிறைய பேருக்கு நம்மளுக்கு துரோகம் விளைவிக்கலாங்க. மனுஷர் நம்மளுக்கு நிறைய பேர் வந்து அநியாயத்தை கொடுக்கலாங்க. ஆனா பாருங்க, யார் மூலமா பிரச்சனை வருது, யார் மூலம் கஷ்டம் வருது, யார் மூலம் அவமானம் வருது, யார் மூலமா முறுமுறுப்பு வருதுன்னு கேட்டா மனுஷர் மூலமா தான் வருது. இப்படிப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு வராம இருக்கணும்னா அதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, திருப்பி வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. மனுஷர் உதடுகளின் வாக்கினாலே, எதுல போட்டிருக்கு? உதடுகளின் வார்த்தையினால. உதடுகளின் வார்த்தை எனக்கு தேவையில்லாத உலகப்படமான வார்த்தை கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை. உதடுகளின் வார்த்தை அப்புறம் என்ன போட்டிருக்கு? துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமா என்ன செய்றேன்? காத்துக் கொள்ளுகிறேன். என்ன செய்றேன்? காத்துக் கொள்ளுகிறேன். அப்ப தவறான பாதைகளுக்கு நீங்க போக மாட்டீங்க, கெட்ட பாதைக்கு நீங்க போக மாட்டீங்க, அநியாயமான பாதைக்கு நீங்க போக மாட்டீங்க. அப்ப துஷ்டன் உங்க இடத்துல என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். துஷ்டன் உங்க இடத்துக்கு என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். துஷ்டன் வந்து உங்களை தொந்தரவு பண்ணுவான். தப்பு பண்ணு, தவறு பண்ணு, பாவம் பண்ணு, தொந்தரவு பண்ணுவான். அப்ப அந்த துஷ்டன் வராம இருப்பதுக்கு உன் வாயில என்ன செய்யணும்? இந்த வார்த்தை இருந்தா போதும், துஷ்டன் உன் பக்கத்துல வரமாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு, நான் தவறே பண்ண மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் சீரட்டு குடிக்க மாட்டேன், நான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம, தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயில் இல்லாமல், இந்த வார்த்தையை நீங்கள் பேசாமல், வார்த்தையை அறிக்கிடாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா துஷ்டன் வருவான். எப்படி வருவான் தெரியுமா? துஷ்டன் திடீர்னு உங்கள் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவான். டே மச்சான், அவனை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுரா, எங்கடா போனேன்? இங்கே தான்டா இருக்கேன். டே, நான் வந்து 2 வருஷம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன்டா, உன்னை பார்க்குறதுக்கு அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன்டா. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தம் அடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சுரா. நான் உனக்காண்டி கிட்டத்தட்ட ஸ்பெஷல் டப்பாடா, இது ஒரு விலை உயர்ந்த சீரட்டாது, இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு எவ்வளோ பெரிய நீளம் இருக்குது பார்த்தியா. இதை வந்து உள்ளே இழுத்து அப்படி புகை விட்டேன்னா அப்படியே பூவா லேசாக அப்படி இட்லிப்பு மாதிரி அப்படி லேசாக வரும்டா, உள்ளே இறங்குறதே தெரியாதா, அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும்டா. வெளிநாட்டிலேருந்து உனக்காகவே நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்டா மச்சான் அப்படின்வான். வெளிநாட்டில் வேறு எதுவுமே கிடைக்கலையா? ஒரு வாட்சி கிடைக்கலையா, ஒரு செல்லு கிடைக்கலையா, ஒரு சட்டை கிடைக்கல, ஒரு ட்ரெஸ் கிடைக்கலையா? வெளிநாட்டிலேருந்து இதுதான் உனக்கு கிடைச்சிச்சா? இந்த டப்பா தான் கிடைச்சிச்சா? இந்த சீரட்டு தான் உனக்கு கிடைச்சிச்சா? இப்படித்தாயா உனக்கு வருவான் துஷ்டன். துஷ்டன் இப்படித்தான் வருவான். நண்பர் மூலமா துஷ்டன் வருவான். எப்படி துஷ்டன் வருவானா? மனுஷன் மூலமா துஷ்டன் வருவான். அப்ப இப்படிப்பட்ட துஷ்டன் உன் பக்கத்துல வராம இருக்கணும்னா நீ முன்னமே உனக்கு ஒரு பாதுகாப்பிட்டுக் கொள்ள வேண்டும். முன்னமே உன் வாயின் வார்த்தையில தேவனுடைய வசனத்தை, எனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமா இருந்தாலும் அது வாய்க்காமலே போகும், எனக்கு ஒரு நிலவரமான ஆவியை தேவனு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி வார்த்தையை வாயில வச்சிருந்தேனா அந்த வார்த்தை உன்னை தப்பு வைக்கும், அந்த வார்த்தை உன்னை வாழ வைக்கும். எந்த துஷ்டனும் உன் பக்கத்துல என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். ஆமே. துஷ்டன் வராம இருக்கணுமா? ஆமாவா வேணாமா? துஷ்டன் உங்களுக்கு வராம இருக்கணுமா? அப்ப வராம இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. அல்லேலூயா. அப்ப அதுக்கு என்ன பாதுகாப்பு? இந்த வசனம் என்ன சொல்லுது? மனுஷரின் செய்களை குறித்து நான் உங்களுடைய உதடுகளின் வாக்குல என்ன செய்ய மாட்டேன்? துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கி என்ன செய்வேன்? என்னை காத்துக்கொள்வேன் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை நாமே காத்துக்கொள்ள முடியும். நம்மளுக்கு 10 பேர் காவல் தேவை கிடையாது. நம்மளை நாமே காத்துக்கொள்ள முடியும். எப்படி காத்துக்கொள்ள முடியும்னா நம்முடைய வாயின் வார்த்தையில தேவனுடைய வசனம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்போ என்ன செய்யணும், பிள்ளைகளை நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, காலேஜுக்கு அனுப்பும்போது, அல்லது வேலைக்கு அனுப்பும்போது உங்கள் பிள்ளைகளை வந்து ஒரு 4 வார்த்தை நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு, எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், நான் போகும்போது வரும்போது இயேசப்பா கூட அவர் சமூகம் முன்னால் செல்கிறது, எனக்கு விரதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காந்து போவதாக, நான் செய்கிற காரியம் வாய்ப்பதாக, இப்போது இருப்பதை கடலில் 1000 மடங்கு பெறுவதாக, கர்த்தர் எனக்கு ஆலோசனை, கர்த்தர் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், நான் போகிறதுக்கு எனக்கு ஆலோசனை தந்து என்னை பாதையை வெளிச்சமாக்கி ஆண்டவரை என்னை காப்பாற்றி வழிநடத்துங்க, எல்லா காரியத்தையும் இந்த நாள் முழுவதும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன், என்னை வழிநடத்துங்க, உங்களுடைய சமூகம் முன்னால் செல்வதாக என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு உன் வாயில அறிக்கிட்டு வாயில பேசிட்டு நீ போனேன்னா துஷ்டன் உன் பக்கத்தில் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். மனுஷன் மூலமா துஷ்டன் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். தவறான வழிக்கு உன்னை கொண்டு போகவே மாட்டான், கெட்ட வழிக்கு உன்னை கொண்டு போக மாட்டான், அநியாய வழிக்கு உன்னை கொண்டு போக மாட்டான், அட்டுழியம் பண்றதுக்கு உன்னை என்ன செய்ய மாட்டான், கொண்டு போக மாட்டான். அதுக்கு தான் வாயின் வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் உங்க பிள்ளைகளை வீட்டில் இருக்கும்போது நீங்க என்ன செய்ய, கருத்தாய் போதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கருத்தாய் போதிக்கணும், பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு தாய் தப்பன் இருக்கிறீங்கன்னா தாய் தப்பன் ஒற்றுமையாக பிள்ளைகளோட சேர்ந்து பேசிக்கிட்டு என்ன ஜெபிக்கணும், கொள்ளணும், அது செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு. சிலவர் பார்த்தா சரி தகப்பை வந்து பொண்டாட்டி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, தகப்பை வந்து பொண்டாட்டிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எல்லா காரியத்தையும் உட்காந்து பேசணும். இன்னைக்கு வந்து என்ன செய்வாங்க, வேலை சோறாக்குற வேலை, சோறாக்கிட்டியா, சோறை வச்சுட்டு போயிட்டாரு, இடத்த காலிக்கு போயிட்டாரு அப்படின்வாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கணவன்மார்கள் வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதாவது கணவன் மனைவி ஒரே சரீரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கணவனுக்கு எவ்வளவு 50யோ அதே மாதிரி மனைவிக்கு 50. இன்பத்திலும் துன்பத்திலும் என்ன செய்யணும், ஒன்றா இருக்கணும். உனக்கு தேவை காசு, அதை வாங்கிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்கிற ஆள்லாம் நான் பார்த்துருக்கேன். உனக்கு வாரம் 300 ரூபா கொடுக்குன்னு சொல்லிட்டு 300 ரூபா வாங்கிட்டு போயிட்டு அவ்வளோதான் சோழி முடிச்சிரு. கனவன் கொடுத்துட்டானா என்னம்மா இந்த மாதம் வந்து வீட்டு வாடகை கொடுத்தியா, கட்டிட்டியா, சீட்டு கட்டணும் கட்டிட்டியா, பிள்ளைக்கு ஃபீஸு கட்டணும் கட்டிட்டியா, அந்த சுனிக்காரன் வந்தானே இவன் வந்தானே செஞ்சிட்டியா, முடிச்சியா, வாடகை கொடுத்தியா, லைட்டு பில் கட்டினியா, இதை கட்டினியா, எப்படி கட்டினா, ஒன்றுமே சமாளிச்சியா, ஒன்றும் புரியலையே, இதுக்கு எவ்வளோச்சு வச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் வரும். வீட்டுக்கார அம்மாவுக்கு அவன் கிடைக்காம பொழப்பத்தை 100 ரூபா 300 ரூபா கொடுப்பேன், அதோட அவ்வளோதான், நான் தான் எல்லாத்தையும் அட்டுழியம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கணவன் மேலே ஒரு முறுமுறுப்பு உண்டாருது. கணவனே காரணம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அநேக இடங்களை பார்த்தா சரி பிள்ளைங்க வந்து என்ன செய்யுதுங்க, என்ன பஞ்சாயத்து பண்ணி வைக்குதுங்க. பிள்ளைங்க என்ன செய்யுதுங்க, அப்பா அம்மாக்கு பிள்ளைங்க பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறி போச்சு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தாய் தப்ப தான் ஆலோசனை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு தாய் தப்ப தான் போதிக்கணும், பிள்ளைகளுக்கு தாய் தப்ப தான் எல்லா காரியத்தையும் செய்யணும். அப்படிதான் வேதம் சொல்லுது. அதனால இன்னைக்கு வந்து பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நம்ம என்ன செய்ய, நீதிமொழியில் போட்டிருக்க ஒரு வசனம் பார்த்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கு 22:6. பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் என்ன செய்யணுமா, நடத்தணுமா பெற்றோர்கள். எனக்கெல்லாம் விட்டுறக்கூடாது. கையில் குழந்தை வச்சிருக்கிறவங்க, 5 வயசுல குழந்தை, 4 வயசுல குழந்தை, 3 வயசுல குழந்தை, 8 வயசுல குழந்தை வச்சிருக்கவங்களாம் இப்பவே என்ன செய்யுங்க, பிள்ளை மேலே கையை வைங்க, தலையில கையை வச்சு என் பிள்ளை கீழ்படுகிற பிள்ளைய வளரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, பிள்ளை இப்ப இருந்தே வளங்க. இயேசு அல்லேலூயா, இயேசு நல்லவர் சொல்லு சொல்லு சொல்லு, இயேசு அற்புதர் சொல்லு, இயேசு நல்லவர் சொல்லு, அப்படி சொல்லி பிள்ளைய குழந்தைய என்ன செய்யணும், வளர வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சில குடும்பத்தில் பட்ட பேர் சொல்லி இதை சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்க கூடாது. நல்லத வார்த்தை பிள்ளைகளை என்ன செய்யணும், சொல்ல வைக்கணும். பைபிள் படி, வசனத்தை சொல்லு, வசனத்தை ஒப்பி, அல்லேலூயா சொல்லு. அப்படிதான் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை போதிக்க வேண்டுமே தவிர வேற எந்த காரியத்தையும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, போதிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.